கணவனை உதறி தள்ளிவிட்டு கள்ளக்காதலனுடன் சென்ற பெண். கொடூர கொலை. உயிருக்கு போராடும் மகள். என்ன நடந்துச்சு வாங்க விரிவா பார்க்கலாம். நமது சேனல்ல பார்த்தீங்கன்னா, தினமும் பல்வேறு விதமான கிரைம் தொடர்பான நியூஸ்கள உடனுக்குடன் பதிவேற்றம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கும். உங்களுக்கு இது போன்ற நியூஸ்ல ஆர்வம் இருந்தா மறக்காம நமது சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோவுக்கு உங்களுடைய ஆதரவ தெரிவிங்க. கேரள மாநிலத்தில் பிரவீனா என்ற 34 வயது பெண் வசித்து வந்துள்ளார். இவருக்கு முதலில் சதீஷ் என்பவருடன் திருமணம் நடைபெற்ற நிலையில் கிறிஸ் என்ற வாலிபருடன் பழக்கம் ஏற்பட்டு அது நாளடைவில் கள்ளக்காதலாக மாறியது. இதனால் பிரவீனா தன் கணவனை பிரிந்து கிறிஸுடன் வாழ ஆரம்பித்தார். இதில் பிரவீனாவுக்கும் முதல் கணவர் மூலம் அனர்கா என்ற 14 வயது மகளும், அபினா என்ற 9 வயது மகளும் இருக்கும் நிலையில் இருவரையும் தன் கள்ளக்காதலனுடன் அழைத்துச் சென்றுள்ளார். இவர்கள் ஒரு வாடகை வீட்டில் வசித்து வந்த நிலையில் திடீரென கிறிஸ் மற்றும் பிரவீனா இடையே தகராறு ஏற்பட்டதால் பிரவீனா அவரை பிரிந்து செல்ல முடிவு செய்தார். இதனால் கிறிஸ் நேற்று முன்தினம் பிரவீனாவுடன் சண்டை போட்ட நிலையில் தகராறு முற்றவே கோபத்தில் அவர் பிரவீனாவை கத்தியால் குத்தி கொலை செய்தார். அது மட்டுமின்றி பிரவீனாவின் மூத்த மகளையும் அவர் கத்தியால் குத்தியதில் அவருக்கு பலத்த காயம் ஏற்பட்டது. இது தொடர்பாக அக்கம் பக்கத்தினர் தகவல் கொடுத்த நிலையில் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து சிறுமியை மீட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்த நிலையில் பிரவீனாவின் சடலத்தை பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கும் அனுப்பி வச்சிருக்காங்க. இதில் இளைய மகள் எங்குள்ளார் என்பது தெரியாத நிலையில் தலைமறைவான கள்ளக்காதலனையும் சிறுமியும் போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். இதில் கிரீஸ் சிறுமியை வனப்பகுதிக்குள் கடத்திச் சென்றது தெரிய வந்ததால் தற்போது ட்ரோன் கேமரா மூலமாக போலீசார் தேடிய நிலையில் கிரீஸ் பிடிபட்டார். மேலும் அவரை கைது செய்த போலீசார் சிறுமியை பத்திரமாக மீட்ட நிலையில் அவரிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த சம்பவம் அந்த பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோவுக்கு உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க.